டேய் ராஜா, என் தம்பி ஒருத்தர் ரஷ்யாவில் படிச்சுட்டு இருக்கிறான். அவன் காலேஜில் ஏதோ பயங்கர பிரச்சனை போல இருக்குது. இன்னைக்கு காலையில் நியூஸ்லையும் போட்டிருந்தான். எனக்கு என்ன பண்ணுங்கன்னு தெரியல. ஒன்று பார்த்து சொல்கிறியாடா? மொபைலில் தான் இப்போ நிறைய ஆப்புகள் வந்துட்டு, ஒன்று என்ன பிரச்சனைன்னுலாம் ஏதாவது பார்த்து சொல்லுடா. டேய் இரு நண்பா, நீ ஒன்றும் பதட்டப்படாத, நான் இதில் பார்த்து சொல்கிறேன். அந்த காலேஜில் தானே பிரச்சனை, இல்லை வேறு வந்துட்டு ஏதாவது காலேஜ் பிரச்சனையான்னு சொல்லிட்டு இதில் பார்த்து சொல்கிறேன்டா. ஒன்றும் பதட்டம் ஆகாத, கொஞ்சம் வெயிட் பண்ணு. டேய், இது உன் தம்பி படிக்கிற காலேஜ் இல்லைடா, இது வந்துட்டு வேற காலேஜ். அந்த காலேஜ் இந்த காலேஜும் கிட்டத்தட்ட ஒரு 1500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. நீ பயப்படாத. நீ இப்படி டென்ஷன் ஆகிட்டு இருந்தேன்னா உனக்கு தான் வந்துட்டு ரொம்ப பிரச்சனைகளும் பாதிப்பும் வரும். அதனால் பயப்படாத, தைரியமாயிரு. டே நண்பா, இன்னைக்குள்ள உலகத்தில் டெக்னாலஜி ரொம்பவே டெவலப் ஆகிருக்கு. அது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஏன் கூகுள், எல்லாமே இன்னைக்கு வந்துட்டு டெக்னாலஜி அதிகமாக டெவலப் ஆகிருக்கு. இன்றைக்கி நம்ம ஊரில் வந்துட்டு ஒரு நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, நமக்கே தெரிகிறது உள்ளாடி வெளிநாட்டில் இருக்கிற ஒரு நபருக்கு தெரியுதுன்னா இன்றைக்கி வந்துட்டு அவ்வளவு டெவலப் ஆகிருக்கு. ஒரு விஷயம் தெரியுமா, இன்றைக்குள்ள அது காலை இயற்கைக்கு நம்ம வந்துட்டு ஏழைகளுக்கு எத்தனையோ பேருக்கு நம்ம உதவி பண்ணுறோம். சிலர் வந்துட்டு உதவி பண்ண மாட்டாங்க. சிலர் வந்துட்டு அந்த இடங்களில் வந்துட்டு என்னென்ன பாதிக்கப்பட்டிருக்க பிரச்சனைகளுக்கு போய் வந்து பண்ணுவாங்க. ஆனால் அதே இது உலக லெவலில் எடுத்து பார்க்கும்போது வெளியில் எத்தனையோ மக்கள் இருப்பாங்க. அவங்க என்ன கஷ்டத்தில் இருக்காங்க, நல்ல விதமாக இருக்காங்களா, எப்படி இருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறது இன்னைக்குள்ள டெக்னாலஜியில் ஒரு மொபைல்லே வந்துட்டு நிறைய விஷயங்கள் அடங்குது. ஆனால் அதே இது வந்துட்டு இப்போ கூட பார்த்தியா, ஒரு பிரச்சனை இருந்தவொடனே நீ அவன்கிட்ட கேட்டவொன்னே அவன் உடனே வந்துட்டு மொபைலில் பார்த்து அதை சரி பண்ணி தந்தான். அதே இது இன்னைக்குள்ள இடத்துல நீ இருக்கும்போது சில விஷயங்கள் வந்துட்டு நமக்குள்ளே வந்துட்டு இன்றைக்கி பக்கத்தில் வந்துட்டு ஒரு பிரச்சனையாக இருந்தாச்சு நம்ம உடனே போவோம். ஆனால் அதே இது வெளியில் வந்துட்டு ஒரு பிரச்சனை நடக்கணும், நம்ம யார் மூலமாட்டு இன்னைக்கு மொபைல் வழியாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அதே இது நல்ல ஆப்புகளும் இருக்குது. இதே விஷயத்தில் ஒரு இல்லீகல் ஆப்புகள்லாம் சில விஷயங்கள் இந்த மொபைலில் வரக்குது. சில வந்துட்டு அன்னோன் ஆப்பாக இருக்குது. அந்த ஆப்பில் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய பிரச்சனைகளை தான் வந்து சேரும். நம்ம வந்துட்டு இது நல்ல ஆப்பா, இது சரியான ஆப்பா, நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறது கரெக்டாக பண்ணுறோமான்னு சொல்லிட்டு நம்ம தெளிவான மனப்பான்மையோட வந்துட்டு நம்ம பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராது. அதாவது தப்பான ஒரு இல்லீகல் ஆப் இருக்கும்போது அதில் வந்துட்டு நம்ம பண்ணும்போது நமக்கு வந்துட்டு ஐடி, நம்ம வந்துட்டு பேர், நேமெல்லாம் நம்ம கொடுக்கும்போது மொத்தமாட்டு நம்மகிட்ட இருக்க மொத்த தகவலையும் அவங்க எடுத்துருவாங்க. தேவையில்லாமல் பிரச்சனையே தான் வரும். இன்னுள்ள டெக்னாலஜியில் நம்ம கரெக்டாக நம்ம எது நல்ல ஆப்புன்னு பார்த்து நம்ம வந்துட்டு கையாளுறோமோ அப்படி கையாண்டாச்சுன்னா எந்த பிரச்சனையும் வராது. அதுவே வந்துட்டு சில சமயங்களில் வந்துட்டு நல்லதாக யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பயனாக தான் இருக்கும். அதே இது நீ கெட்டதாட்டு வந்துட்டு தேவையில்லாத ஆப்பை யூஸ் பண்ணும்போது பிரச்சனை தான் வரும்.